விடுதிகள் மற்றும் காவல் நிலைய குடியிருப்புகள் போன்ற இடங்களில் உள்ளவர்களை நாட்டின் மொத்த மக்கள் தொகை கணக்கெடுப்பில் சேர்க்கும் தெளிவான டிஜிட்டல் வழிமுறைகள். மக்கள் தொகை கணக்கெடுப்பு துறை ஒவ்வொரு பகுதியும் சிறிய தொகுதிகளாக, அதாவது சென்சஸ் பிளாக்ஸாக பிரிக்கிறது. சாதாரண வீடுகள் ஒரு தொகுதியாகவும், விடுதிகள், சிறைகள், மருத்துவமனைகள் போன்றவை தனித்தனியாக நிறுவன தொகுதி, அதாவது இன்ஸ்டிடியூஷனல் பிளாக் என்றும் பிரிக்கப்பட்டு பிரத்யேக குறியீடு, அதாவது கோடு வழங்கப்படும். டிஜிட்டல் முறை கணக்கெடுப்பாளர்கள் தங்களின் பிரத்யேக HLO மொபைல் செயலி, அதாவது HLO மொபைல் ஆப் மூலம் என்ன பண்ணலாம்னா நேரடியாக விவரங்களை பதிவு செய்வார்கள். இதில் கேள்வின்னு பார்க்கும்பொழுது எங்களை ஒவ்வொரு நபரிடமும் பேரை கேட்கணும், வயதை கேட்கணும், அவங்க பாலினம், கல்வி, தொழில், அதேமாதிரி தாய்மொழி, அதேமாதிரி அவங்க மதம், எந்த மதத்தை சார்ந்தவர் போன்ற தனிநபர் கேள்விகள் மட்டும்தான் கேட்கப்படும். அதாவது இண்டிவிஜுவல் ஸ்லிப்னு சொல்லுவாங்க. இதுக்கு ஒரு மாணவர் விடுதியில் வந்து கணக்கெடுக்கப்பட்டால் என்னன்னா அவங்களுக்கு அவரது சொந்த ஊரில் உள்ள பெற்றோர் வீட்டில் அவர் பேரை சேர்க்கக்கூடாது என்று அரசு கடுமையான விதிகளை வைத்துள்ளது. இதற்காக என்ன பண்ணுவாங்கன்னா, குடும்ப கணக்கிடும் பொழுது உங்கள் குடும்ப உறுப்பினர் யாராவது வெளியே தங்கி பிடிக்கிறார்களா அல்லது வேலை செய்கிறார்களா என்று கேட்டு அவர் தங்கியிருக்கும் இடத்திலேயே கணக்கிடப்படுவது உறுதி செய்யப்படுகிறது. செயலி மூலம் பெறப்படும் இந்த தரவுகள் அனைத்தும் என்னன்னா நேரடியாக மத்திய அரசு மக்கள் தொகை மேலாண்மை, அதாவது சென்சஸ் மேனேஜ்மெண்ட் மெயின்டெனிங் சிஸ்டம் CMS சொல்லுவாங்க. தானாகவே இறுதிப்பட்டியலில் சாதாரண விடுதலை வசிப்போட இந்த நிறுவனங்களின் வசிப்பவர்களின் எண்ணிக்கையும் கூட்டப்பட்டு என்ன பண்ணணும்னா நாட்டின் மொத்த மக்கள் தொகையை கணக்கிட்டுருவாங்க.